சண்முகம் பரணி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முத்துப்பாண்டியை பார்க்குறதுக்காக சண்முகமும் பரணியும் வரவும் இப்போ முத்துப்பாண்டி பாக்கியம் சிவபாலன் இவங்க 3 பேருமே இருக்கிறாங்க. அப்போ முத்துப்பாண்டி சொல்கிறாங்க, மணி 12 ஆகுது, இந்த நேரத்தில் எதுக்காக நம்மளை அதாவது காத்துட்ருக்க சொன்னான்னு தெரியலையே சண்முகம் அப்படிங்கவும், அவன் விஷயம் இல்லாமல் வரமாட்டான் என்னென்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ சண்முகமும் பரணியும் வந்துருந்தாங்க. அப்போ பைக்கு சவுண்டு கேட்டதுமே இங்கே பார்த்தோம்னா முத்துப்பாண்டி சொல்கிறாங்க, நல்ல வேலை அப்பா முழிச்சிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே சவுந்தரபாண்டி பைக்கு சவுண்டு கேட்டதுமே முழிச்சிருந்தாங்க. என்னது இந்த நேரத்தில் நம்ம வீட்டில் பைக் சவுண்டு கேட்கு அப்படின்னு. அப்போ பாண்டியம்மாலும் வந்துருந்தாங்க. என்னல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இல்லை ஏதோ சத்தம் கேட்குது வான்னு சொல்லி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவோம். பார்த்தோம்னா இவங்க எல்லாருமே வெளியே நின்றுட்டு இருக்கிறாங்க. என்னது இந்த ராத்திரியில் எல்லாரும் மீட்டிங் போட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கவும், அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியல அப்படிங்கும்போது, ஆமாம் இவ்வளோ தூரத்தில் இருந்தால் என்ன பேசுறதுன்னு தெரியாது, வா நம்ம பக்கத்தில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் போகிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா சண்முகம் சிவபாலன்ட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு இந்த கேஸில் முக்கியமான ஆதாரமே நீ தான் அப்படின்னு சொல்லும் போது உடனே சிவபாலன் கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னத்தான் நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் சிவபாலா உன்னை அதாவது இந்த மாதிரிக்கு அடைச்சி வச்சாங்களா, அப்போ யார் அடைச்சி வச்சாங்க, அவங்க முகத்தை பார்த்தா உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் ஒரு 4 பேர் இருந்தாங்க, அவங்க முகத்தை பார்த்தா எனக்கு தெரியும் அப்படிங்கவும், அவங்க எந்த இடத்துல அடைச்சி வச்சிருக்காங்கன்னு சொல்லி கேட்கும்போது உடனே அவங்களும் ஒரு வீட்டை பற்றி சொல்கிறாங்க. இந்த வீட்டில் தான் அநேகமாக அவங்க இருக்கணும், ஏன்னா எப்போவுமே அங்கே இருக்கிற மாதிரி தான் அவங்க பேசிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ முத்துப்பாண்டிகிட்ட சொல்கிறாங்க, அந்த 4 பேரையும் நீங்கள் தான் அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு முத்துப்பாண்டிட்டையும் வீராட்டையும் சொல்லவும், சரி அதை நாங்கள் பார்த்துக்கிடுது அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அங்கே பாரு உங்கள் அப்பாவும் உங்கள் அத்தையும் நின்று ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும், சரி இப்போ அவங்க கேட்குற மாதிரிக்கு நம்ம ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லும் போது அப்போ பரணி புரிஞ்சுக்கிட்டுதாங்க. அப்போ பரணி சொல்கிறாங்க, ஆமாம் சண்முகம் நீ நாளைக்கு அப்பாவை கோர்ட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்களா அப்படிங்கும்போது, ஆமாம் நாளைக்கு உங்கள் அப்பாவும் சரி உங்கள் அத்தையும் சரி கோர்ட் பக்கமே வந்துடக்கூடாது, அதனால அவங்க 2 பேருக்கு தெரியாமல் நீங்களாம் வந்துடுங்க அப்படிங்கவும், இது கிட்டதுமே சவுந்தரபாண்டி சொல்கிறாங்க, பாத்தியாக்கா நாளைக்கு நம்மளை வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறான், நாளைக்கு இவங்களுக்கு முன்னாடி நம்ம ஆளாக கோர்ட்டுக்கு போயிடணும் அப்படிங்கும்போது, ஆமால இவங்களாம் நம்மளை விட்டு எப்படி ஏமாத்துதாங்க பாரு, நம்ம கண்டிப்பாக நாளைக்கு 2 பேரும் போய் ஆகணும் அப்படிங்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா அவங்க 2 பேரும் கண்டிப்பாக நாளைக்கு கிளம்பி வந்துருவாங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ முத்துப்பாண்டி சிவபாலன் பாக்கியாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமாம் நம்ம தான் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல, அதனால கண்டிப்பாக எங்கள் அப்பா ஆளாக வந்துருவாரு, இப்போ பாரு இந்த விஷயம் என்னெல்லாம் நடக்க போகுது பாரு உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லும் போது உடனே அவங்களும் ஆமாம் அப்படிங்கிறாங்க. சரி நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லிட்டு கிளம்புவோம். அடுத்து பார்த்தோம்னா சவுந்தரபாண்டி வைஜெயந்தி கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க, 1 மணிக்கு இந்த மாதிரிக்கு அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க, என்ன பேசுனாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் கோர்ட்டுக்கு நாளைக்கு நான் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன் அப்படிங்கவும், கிட்டதுமே வைஜெயந்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த நேரத்தில் சண்முகம் பேசியிருக்கானா கண்டிப்பாக அவன் ஏதோ ஒரு திட்டத்தை போட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லவும், அது என்னன்னு உங்களுக்கு தெரியலன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நான் தூரத்துல இருந்து அவங்களுக்கு தெரியாமல நான் கேட்டுட்டு இருந்தேன், அதனால அவங்க என்ன பேசுனாங்கன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. கடைசியா என்ன கோர்ட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னா அது மட்டும் தான் என் காதுல விழுந்துச்சு அப்படிங்கவும், அவன் என்னமோ திட்டத்தை போட்டு வச்சிருக்கிறான், அப்ப என்னன்னு தெரியும்னு சொல்லிட்டு இருக்கவும், சரி நம்ம முத்துப்பாண்டிக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வைஜெயந்தி முத்துப்பாண்டிக்கு ஃபோன் பண்றாங்க. அப்ப முத்துப்பாண்டி ஃபோனை பார்க்குறாங்க, ஓஹோ அப்பா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வைஜெயந்தி மேடத்துக்கிட்ட ஒப்பிச்சிட்டாரு போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லுங்க மேடம் என்ன இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கவும், அப்போ வைஜெயந்தி கேட்குறாங்க, ஆமாம் முத்துப்பாண்டி சண்முகமும் பரணி இந்த நேரத்தில் எதுக்காகவும் வீட்டுக்கு வந்தாங்க அப்படிங்கவும், ஓஹோ நல்ல விஷயம் நல்லாவே எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு போலுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க முத்துப்பாண்டி நினைக்கிறாங்க. ஒன்றும் இல்லை மேடம் என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் பரணி பார்த்துட்டு போனா அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டதுமே வைஜெயந்தி அதிர்ச்சி அடைகிறாங்க, பாரு அவன் பொய் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே நம்மளுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு வைஜெயந்தி நினைக்கவும், வேற எதுக்காகவும் வரலையான்னு சொல்லி கேட்கும்போது, வேற எதுக்காக இந்த நேரத்தில் வரப்போகிறாங்க, சரி மேடம் எனக்கு தூக்கம் வந்துருச்சு நான் தூங்குறேன்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வச்சிடவும், ஒரு ஆபீசர்னு கூட மரியாதை கொடுக்காம பாரு கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாமல் ஃபோனை வச்சுட்டு அப்படின்னு கௌதம் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்னம்மா பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்கும்போது, சரி இரு நான் அடுத்தது வீராவுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீராவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே வீராவும் ஃபோனை பார்க்குறாங்க, வைஜெயந்தி மேடத்திட்ட எப்படியும் மாமனார் ஒப்பிச்சிட்டாரு போலுக்கு, அதனால தான் உடனே நம்மளுக்கு இந்த இடத்துல ஃபோன் வருது அப்படின்னு அவங்க வீரா புரிஞ்சுக்கிட்டுதாங்க. சொல்லுங்க வைஜெயந்தி மேடம் அப்படிங்கவும், ஆமாம் சண்முகமும் பரணி நீ 3 பேருமே எதுக்காக சவுந்தரபாண்டி வீட்டுக்கு போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், உடனே பார்த்தோம்னா அவங்க வீரா வேற ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டதுமே வைஜெயந்தி நினைக்கிறாங்க, முத்துப்பாண்டி என்னன்னா ஒரு கதை சொன்னா இவ ஒரு கதை சொல்லிட்டு இருக்கிறா, ஆகும்போது எல்லாரும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு பொய் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு வைஜெயந்திக்கு அவங்க உண்மையை கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ வீரா கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, உண்மையை சொல்லு நீங்க அப்படியா அதுக்காக போனீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா மேடம் எனக்கு தூக்கம் வருது நான் வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிருந்தாங்க. உடனே அவங்க வைஜெயந்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு நம்மளுக்கு எதிராக ஏதோ செஞ்சுட்டு இருக்கிறாங்க, ஆனால் என்னன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கௌதமிட்ட புலம்பிட்டு
சொல்லிட்டு இருக்கவும் அப்போ கௌதம் சொல்கிறாங்க, சரிம்மா நீங்கள் இப்போ கொஞ்சம் அமைதியாகுங்க, கொஞ்சம் போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு எங்கே தூக்கம் வரும், நாளைக்கு கோர்ட்டில் என்ன நடக்க போதோ தெரியலையே, அந்த சண்முகம் கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டான், எனக்கு எதிராக என்னென்ன ஆதாரம் உண்டுமோ அது எல்லாத்தையுமே அவன் கொண்டுட்டு வருவான், இவன் லேஸ் பட்டவன்னு சொல்லிட்டு நம்ம வந்து நினச்சிடக்கூடாது அப்படிங்கவும், அம்மா அவனுக்குலாம் வந்து அதாவது லாயராட்டு அவங்க வந்து எதுவுமே வாதாட முடியாதுமா, அந்த அளவுக்குலாம் ஒருத்து கிடையாது அப்படிங்கும்போது, இல்லை நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, இந்த ராத்திரி போல் இவன் வந்து முத்துப்பாண்டியை சந்திக்கிறதுக்காக போயிருக்கிறான்னா கண்டிப்பாக அவன் ஏதோ ஒரு ஆதாரத்தை தேடி தான் அவன் போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வைஜெயந்தி ரொம்பவே பதட்டத்தோடு இருக்கிறாங்க. அடுத்த நாள் ஆனந்தமே பார்த்தோம்னா கோர்ட்டுக்கு இவங்க பரணி சண்முகம் எல்லாருமே வந்துருந்தாங்க. அப்போ வைஜெயந்தி வந்து சிவனாண்டியை வந்து பார்க்குறாங்க. அப்போ சிவனாண்டிகிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரிக்கு நேற்றுக்கு ராத்திரி நடந்துச்சுது, அவன் என்ன பண்ண போகிறான்னு தெரியல, எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது அப்படிங்கவும் அப்போ சிவனாண்டி சொல்கிறாங்க, என்ன மேடம் அவனுக்குலாம் என்ன தெரியும், அவனை நினச்சி நீங்கள் இப்படி பயந்துட்டு இருக்கிறீங்களே, அப்படிலாம் நீங்கள் அதாவது பயப்படாதீங்க அப்படிங்கும்போது அப்போ குரு சொல்கிறாங்க, இல்லை மேடம் பயப்படுறாங்கன்னா அதில் கண்டிப்பாக ஒரு அர்த்தம் இருக்கும், அந்த சண்முகம் லேஸ்பட்டவன் கிடையாது அப்படிங்கும்போது, எங்கள் பாருங்கள் நான் எப்பேற்பட்ட லாயரெல்லாம் நான் வந்து ஃபோனை நான் ஊதி தள்ளியிருக்கிறேன், இவன்லாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது, இவனை நினச்சி நீங்கள் வந்து பயந்துட்டு இருக்கீங்களே, நான் கேட்குற முதல் ஒரு கேள்விக்கு கூட அவன் பதில் சொல்ல முடியாது, அதுக்கே அவன் துண்டக்கண்ணன் துணியங்கண்ணு அவன் கோர்ட்டில் ஓடுவான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சிவனாண்டி வந்து சிரிக்கவும், ஆனாலும் வந்து வைஜெயந்தி ரொம்பவே பதட்டத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா இங்கே முத்துப்பாண்டியும் வீராவும் வந்து சிவபாலன் சொன்னாங்களா அந்த வீட்டுக்கு வந்துருந்தாங்க. வந்ததுமே அங்கே 4 பேர் அங்கே இருக்கவும் அவங்கள துரத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. அவங்களும் இவங்களை பார்த்ததுமே அவங்க 4 பேருமே வந்து ஓட ஆரம்பிக்கவும் அவங்க வீராவும் முத்துப்பாண்டியும் வந்து அவங்க 2 பேரையும் பிடிச்சிருந்தாங்க. பிடிச்சதுமே உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு ஓடி இருப்ப, ஒழுங்கு மரியாதையா நீ உண்மையை சொல் அப்படிங்கும்போது, சார் நான் எந்த தப்புமே பண்ணலை அப்படிங்கவும், இங்கே பாரு நீ குருவுக்கு ஒழுங்காக ஃபோன் பண்ண அப்படிங்கிறாங்க. உடனே பார்த்தோம்னா குருவுக்கு அவங்க ஃபோன் பண்ணவும் அவங்க ஃபோன் எடுக்கல. அடுத்து பார்த்தோம்னா அவங்க கௌதமுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ வந்து வைஜெயந்தி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, யார் ஃபோனில் அப்படிங்கவும் அப்போ சிவனாண்டி சொல்கிறாங்க, முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம், ஃபோனை சைலண்டில் போடு அப்படிங்கவும் உடனே கௌதமும் ஃபோனை சைலண்டில் போட்டுருந்தாங்க. அதனால வந்து அவங்க ஃபோனை அட்டன் பண்ணலை. அவங்க ஃபோன் அட்டன் பண்ணியிருந்தா கூட கண்டிப்பாக அவங்க உண்மையை சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஃபோன் அட்டன் பண்ணாதனால என்ன நடக்குன்னு தெரியாமல் கௌதமும் வைஜெயந்தியும் வந்து அவங்க சிவனாண்டிகிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து முத்துப்பாண்டி வந்து சண்முகத்தில் ஃபோன் பண்ணுறாங்க, இங்கே பாரு சண்முகம் நீ வந்து சொன்ன மாதிரிக்கே அங்கே வந்து 2 பேரை நாங்கள் பிடிச்சிட்டோம் அப்படிங்கவும், சரி நான் சொல்கிற நேரத்துக்கு கரெக்டாக உங்களை கூட்டிகிட்டு வந்துரு கோர்ட்டுக்கு அப்படின்னு சண்முகம் சொல்கிறாங்க. முத்துப்பாண்டியும் வீராவும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து கோர்ட்டு ஆரம்பிக்க போகிறாங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கோர்ட்டுக்குள்ளே வரவும் அப்போ வந்து சண்முகம் வந்து அறிவழகனுக்காக வாதாடுறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க இவரானர் வந்து சிவனாண்டியை பற்றி சொல்லவும் உடனே சிவனாண்டி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாருங்க இவரானர் நான் கிடையாது, நீதிபதியை பார்த்து தான் நீங்கள் சொல்லணும், என்ன அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவங்க வந்து கிண்டல் பண்ணி சிரிக்கவும் அப்போ எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ சவுந்தரபாண்டி அவங்க வந்துடவும் உடனே சவுந்தரபாண்டி சொல்கிறாங்க, இவன் அவ்வளோதான் சோழி முடிஞ்சிச்சு, ஆரம்பமே ரொம்ப அழகாக அமர்க்கலமாக இருக்குது, இதுதான் வாதாடக்கூடிய லட்சணம் போலுக்கு, இவன் என்னமோ ராத்திரிலாம் வரதை பார்த்தாக்கி நானும் வந்து அறிவழகனை காப்பாற்றிடுவான் போலுக்கு நினச்சேன், ஆனால் இவன் ஃபஸ்ட்டே வந்து ஆரம்பமே ரொம்ப அமர்க்கலமாக பேசிகிட்டு இருக்கிறான், இந்த மாதிரிக்கு போச்சுன்னா கண்டிப்பாக அறிவழகனை இவன் காப்பாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்துதான் அந்த கேஸில் என்ன மாதிரிக்கு வந்து சண்முகம் வாதாட போகிறாங்க, என்ன ஆதாரத்தெல்லாம் வந்து கொண்டுட்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை வெயிட் பண்ணி பார்க்கலாம்.